விடிய வந்து இவ்வளவு க்ரௌட் ஒன்று நிற்க வந்து கனவுல கூட எதிர்பார்க்கல. குழாய்கள் எதுவுமே இல்லை, நிலத்துக்கு கீழே அழுத்தங்களை மட்டுமே ப்ரெஷரை மட்டுமே பயன்படுத்தி தண்ணி போயிருக்கு. அது 10,170 ரூபா. இதே 10 பேர் வந்தால் வந்து 1 லட்சம் ரூபா. இதே 100 பேர் வந்தால் வந்து 10 லட்சம். அதே 1000 பேர் வந்து ஒரு சிகிரியாவுக்கு முன்னாலே வந்துட்டா. இதில் ஆரம்பிச்ச லைன் அப்படியோ போய் அங்கே மட்டும் போய் 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 லைன்லேயே நிற்குது. இந்த இதை இப்படி ஏறி இப்படி ஏறி இப்படி ஏறிட்டோம்னா சரி, அவ்வளோந்தான் சரி, அவ்வளோந்தான் சரி. ஹலோ, ஹாய். சரி, அடிக்கடி கூப்பிட்டு பார்க்குறேன். பின்னால் வாரியா இது இப்போ படியில் பாருங்க இப்படி தான் இருக்கு. முதல்ல ஆரம்ப காலத்தில் வந்து இந்த படிகள் கூட இல்லாமல் வெறுமனே கயிறுகள் இதுகள் பாறைகளை பிடிச்சி தான் வேறு மாதிரி இருந்தது. சரி, முடிச்சுட்டா. நாளைக்கு அந்த விலகிறோம். புனரமைப்பு பணிகளும் கீழே இருந்து கொண்டாடணுமாப்பா. என்னட்டுமா கொண்டாடணும் பார்க்கணும் பாருங்க. சிகிரியாவில் கணக்கு வரலாறு ரீதியான சம்பவங்கள் கணக்கு இருக்கு. அந்த காலத்தில் செங்கற்களால் கட்டியிருக்கேன் பாருங்க. நோ ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபிக்கு என்ன எழுதியிருக்கிற பாருங்க. தமிழை கொண்டு வச்சுக்கிறாங்க. ஃபுல்லாக வெள்ளக்காரன் வரைக்கு நாங்கள் அந்த கால்குலேட் பண்ணி கொண்டு வந்தோம் தானே 1000 பேர் வந்தால் 1 கோடி அண்டு. ஆனால் இப்போ இந்த சீசனில் பார்க்க வந்து இது வந்து அந்த காலத்தில் காணப்பட்ட இருக்கைகள், அரசர்கள் வந்து இருக்கிற இடம். இந்த கல்லுகள்லாம் வந்து செய்திருக்கோம். அதை பார்க்க ஒரு நாகம் உண்டு தலையை நட்டி கொண்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இதிலே போட்டிருக்கணும். இவ்வளவு பேர் வந்து அப்படியே படையெடுத்து வாங்கின வாக்கள் இல்லை வரேன். இதில் பார்த்தீங்கன்னா போலீஸார் வந்து எங்களை தேடி வந்து கொண்டிருக்கணும். இனிய காலை வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் 81வது நாள் தொடக்கத்தில் இருக்கிறோம். நேற்று 80வது நாள் நாங்கள் அனுராதபுரத்துலேருந்து சிகிரியா நோக்கி வந்த நாங்கள் சிகிரியா நோக்கி வந்துட்டு இங்கே வந்து சிகிரியாவில் எங்கே நிற்கலாம்னு பார்த்துட்டு பார்க்கிங்குக்கு போனாங்க. சிகிரியாண்ட பார்க்கிங்கு போனாங்க. அப்போ பார்க்கிங்கு போக அங்கே பார்க்கிங் எல்லாமே மூடி கிடந்தது, யாருமே இல்லை, ஒரே ஒரு கடை மட்டும் திறந்துருந்தது. அப்போ நாங்கள் ஒரு இடத்துல விட்டுட்டு சரி படுப்போம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண வந்து அவர் அண்ணன் ஓடி வந்து தம்பி இதில் பக்கத்துலேயே யானை நிற்கிது, கவனம் இதில் படுக்காதீங்க, வெளிச்சமான இடங்கள் நில்லுங்கன்னு சொன்னவர். அதனால் நாங்கள் யானைன்னு சொன்ன அப்புறம் என்னென்ன அதில் நிற்கிறது, உண்மையிலேயே இங்கால எக்கச்சக்க யானைகள் நடமாட்டோம். இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துலையும் கூட இந்த பிரதான வீதி இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல இந்த யானை வேலியல் வந்து போட்டிருக்கணும். அப்போ யானைகள் வந்து அட்டகாசம் இங்கால எக்கச்சக்கம் இருக்கும். அதனால் நாங்கள் அங்கேருந்து வந்து கிட்டத்தட்ட நாங்கள் நின்ற இடத்துலேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு ஐஓசி பெட்ரோல் செட்டுக்கு வந்து அங்கே தான் வந்து இரவு படுத்துனாங்க. படுத்துட்டு இப்போ இங்கே வெளிக்கிட்டுட்டு வாஷ்ரூம் வசதி இருக்குது. மற்றது இதில் நின்று நல்ல சப்போர்ட்டாக இருந்தது. குளிக்கலை, இன்னும் எங்கேயும் போய் குளக்கரையில் பார்த்து குளிச்சுட்டு அடுத்தது வந்து இன்றைக்கு சிகிரியாவில் இருக்கிற விஷயங்கள் வந்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதோட இன்றைக்கு முதலாவதாக போய் வந்து சிகிரியா மலை வந்து ஏறலாம்னு இதுவரைக்குமே திட்டம் இருக்குது. ஆனால் ஏறுவோம் இப்படியோ போய் என்னெல்லாம் நடக்குதுன்ற பாருங்க. அதோட எங்கள் சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ண அதான் நீங்கள் செய்கிற பெரிய 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 சப்போர்ட். இந்த பெட்ரோல் செல்லாம் நாங்கள் இதுக்கு பக்கத்துலேயே இங்கால பார்த்தீங்கன்னா இதிலே வந்து இந்த ஜானை வேலியல் வந்து போட்டுக்கணும். அப்போ இங்கால இருந்து ஜானைகள் வரக்கூடிய அபாயங்கள் இருக்குது. ஆனால் இது வந்து பிரதான வீதி, மெயின் வீதி. அதுக்கு பக்கத்துலேயே யானைகள் அபாயம் வேண்டாம். அப்போ உள்ளுக்குள்ளே சிக்கல். அதனால் நாங்கள் அப்படியோ விட்டுட்டு இந்த இடத்துல வந்து தங்கி நாங்கள் கூடுதலாக இந்த ஐஓசி பெட்ரோல் செட் எல்லாத்துலேயும் வந்து நிற்கலாம். 2 தண்ணி வசதி இருக்கும், பாத்ரூம் வசதி இருக்கும், மற்றது பார்க்கிங் வசதி இருக்கும். அந்த போர்ட்லேயே வந்து அவையில் போட்டிருப்போம். அப்போ ஒரு சிக்கலும் இல்லை, நீங்கள் வந்து நிற்கலாம். உங்களுக்கு ஓடைக்கு வந்து ஏதாவது நித்திர வந்தால் கூட இந்த மாதிரி இடங்களில் வந்து தங்கி நின்றீங்கன்னா ஒன்றுமே வந்து கேட்க மாட்டோம். மற்றது நாள் தொடங்குறதுக்கு முன்னமே ஒரு விஷயம் ஒன்று பகிர்ந்து கொள்கிறேன். இவ்வளவு காலமும் நாங்கள் இவ்வளவு இடங்களுக்கு போய் பயணித்து கொண்டு வந்தோன்னா பயணித்து கொண்டு ஒரு விஷயம் வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இங்கே எங்களோட மத்தியில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டுகள் வந்து எங்களை விட்டு போகாமல் இருக்குது. இப்போ ஒரு தண்ணி போத்தில் பண்ணினா கூட அதை குடிச்சிட்டு வந்து வீதியில் போடக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிளாஸ்டிக் போத்தில் ஒன்று கிடக்கு. இப்படி
எல்லா இடமும் வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட்டுகள் இருக்குது. அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டுகளை வந்து மீள் சுழற்சிக்கு உட்படுத்த வேண்டும் என்ற ஒரு யோசனை வந்திருக்கு. அதனால் யாழ்ப்பாணத்தில் இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வச்சு ஏதாவது ஒரு உற்பத்திகள் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா, இல்லை பிளாஸ்டிக் ரீப்ரொடக்ஷன் சம்மந்தமாக ஏதாவது செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா என்று யாருக்காவது தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள். கட்டாயமே நாங்களும் அதோட இணைஞ்சு வந்து பயணிப்பதற்கு செய்கிறதுக்கு வந்து தயாராக இருக்கிறோம்ன்றதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு கொள்கிறேன். இதுதான் இந்த தொடர்பு கொள்ளுங்கள். அது ஒரு வியாபாரம் சம்மந்தமாக அடுத்த மீள் சுழற்சி சம்மந்தமாக வந்து உற்பத்திகளை உருவாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்தால் வந்து கட்டாயமே தொடர்பு கொள்ளுங்க. ஏனெண்டா அதை பிரயோசனப்படுத்துவோம். அதை வந்து அடுத்த சந்ததியை பாதுகாக்க வேண்டிய கடமை வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ எங்களோட பிரதேசங்களில் இருக்கிறத நாங்கள் ஒரு பார்ப்போம் ரெண்டு இந்த முடிவு ஒன்று எடுத்துக்கிறேன். போமா நாங்கள் செய்யணும் எங்கட ஊரில் சிகிரியாவுக்கு வலிக்கிட்டோம். இங்கால உள்ளுக்குள்ள இறங்கின உடனே இங்கால பார்த்தீங்கன்னா கரையில் எக்கச்சக்க கடைகள், அதோட அந்த வில்லேஜ் சஃபாரி தெரியும் தானே, அதுகள் எக்கச்சக்கம். இப்போ இரவு நாங்கள் இதுலேருந்து அங்கே தூரம் போயிட்டு வந்தோம். நாங்களும் இப்போ அருகாமை அங்கால பக்கம் வந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு வந்து வெளிநாட்டவரை கவர மாதிரி கடைகள் இருக்குது தானே, அப்படி கடைகள் எல்லாம் வந்து இருந்தது. முதல் முறையாக நான் நேற்றிரவு தான் பார்த்தேன் கண்டியில் இப்படி இந்த சிகிரியாவில் வந்து இப்படி இருக்குண்டு. அதோட எல்லா இடமும் இதில் பார்த்தீங்கன்னா போகிற வீடுகளில் கூட சும்மா நார்மலாக வந்து போட் போட்டிருக்கணும், ரூம்ஸ் அண்டு கூடுதலாக சிங்கள மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இது இருந்தால் கூட அதை எப்படி பயன்படுத்தலாம், அதில் எப்படி உழைப்பெடுக்கலாம்னு தான் பார்க்கணும். அதனால் சில இடங்களில் வந்து ரூம்ஸ் அண்டு போட்டிருக்கும், சில இடத்துல டிரைவர்ஸ் ரூம் போட்டிருக்கும், மற்றது கைட் ரூம் அண்டு எல்லா வீட்டில் ஒரு ரூம் மிச்சம் இருந்தாலும் வந்து அதில் போட்டிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டவுன் உண்டு சிகிரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் நிப்பாட்டி இருக்கோம். இதில் தண்ணி முடிஞ்சுது, தண்ணி எடுப்போம்னு பார்த்தா கடைகள் என்னன்னு திறக்கல. விடியே வந்து நாங்கள் வெளிக்கிட்டோம். அதனால் இதில் பைப்பில் வந்து தண்ணி எடுத்து கொண்டுருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கடைகள் எல்லாம் வந்து இந்த வெள்ளைக்காரர் எல்லாம் சாதாரணமாக தெரியணும். இந்த விடியே வந்து அவைகள் வந்து வெளிக்கிட்டோம். கூடுதலாக இங்கே சஃபாரி பார்க்குறதுக்கு, மற்றது வில்லேஜ் சஃபாரி, மற்றது சிகிரியா மலைகள் ஏறதுக்கு அப்படி எல்லாமே வந்து போவினோம். அதுக்காண்டி அதிகாலையிலேயே வந்து சூரிய உதயம் இருக்குது தானே, சூரிய உதயம் பார்க்குறதுக்கு சில பேர் போவினோம், சூரிய அஸ்தமனங்கள் பார்க்குறதுக்கு போவினோம். இப்போ சாதாரண மக்கள் மாதிரி அவையிலும் வந்து இங்கே பொருட்கள் எல்லாம் வேண்டி தெரியணும். அவைகளுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஆரம்ப காலகட்டத்தில் டூரிஸ்ட் வரைக்கும் தான் அந்த பிரச்சனைகள் வரும், அதை ஸ்கேம் பண்ணிவினோம்னா. ஆனால் இப்போ வந்து சரியான ஒரு சேஃபாக தான் இருக்குது. இங்கால கூடுதலாக இந்த பைப் லைனிங் செய்திருப்பினோம், எல்லா இடம் மினரல் வாட்டர்லாம் குடிப்பினோம். அப்போ டப்பில் வர தண்ணி குடிக்கலாம். சிகிரியா பார்க்க இங்கே வந்துட்டோம். இதில் நிலவு நிற்ப கொண்டு வந்து நாங்கள் யானைகள்னு சொல்லிட்டு போயிட்டோம். இவ்வளோ பேர் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 8 மணி தான் ஆகிருக்கும். 8 மணிக்கு இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. சரி, நாங்களும் இன்றைக்கு வெயிலோட சேர்ந்து ஏறுவோம். சரியான ஒரு சீசன் தான் சிகிரியா. இதில் வந்து வாகன பார்க்கிங் வந்து 150 ரூபாய் எடுத்தவ. இப்போ தான் இந்த சிகிரியாண்ட சீசன் போகுது. எக்கச்சக்க கடைகள் இருக்குது. சிங்கள மக்கள் பஸ்ஸாக வந்து நிற்கிறோம். நாங்கள் போன முறை வரைக்கும் வந்து எக்கச்சக்க ஃபாரினர்ஸை தான் பார்த்து நாங்கள் அப்படியே ஏறுவோம் மேலே. இன்றைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சப்பாத்து போட்டுருக்கிறோம், மலை ஏற போகிறோம். சரி, விடிய வந்து இவ்வளோ க்ரௌட் வந்து நிற்க வந்து கனவுல கூட எதிர்பார்க்கல. நானே இங்கே சொன்னான் வந்து 7:30-8 மணிக்கு போனால் யாரப்பா நிற்பாங்க, ஒரு 9-10க்கு போவோம், அப்போ தான் மக்களுக்கு காட்டலாம்னு சொன்னான். ஆனால் பார்த்தா இங்கே எல்லாருமே விடிய இரவு இந்த இடம் எல்லாமே வந்து ஒரு மயான அமைதியாக வந்து வெறிச்சோடி போய் கிடந்த இரவு இந்த இடத்துக்கு தான் வந்து நாங்கள் இதில் யானைகள் நடமாடமென்று சொன்னவன். நான் அப்படியே பாருங்க, அப்படி இந்த இடங்களை பாருங்க. போகிற வழியில் எங்கால உணவுகள், ட்ரிங்க்ஸுகள், நட்டது வெளிநாட்டவர்கள் கவர மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து வச்சிருக்கணும். சரி, நெத்தினி ஆதாரம் சிகிரியா 2ஆம் தடவை நான் அப்போ ஸ்கூல் ட்ரிப் எல்லாம் கூட்டிக்கொண்டு போவேன். சரி, அப்போ நான் வந்ததில்லை. அதுக்கு பிறகு நாங்கள் நினைவு தெரிந்த காலத்துக்கு பிறகு நாங்களாக தான் வலிக்கிட்டு வந்துருக்கிறோம். அப்போ நான் ஒரு 3ஆம் தடவை ஏற போகிறேன். ஒவ்வொரு முறையும் ஏறைக்கு வந்து முடிவெடுக்கிறது, இந்த முறை ஏறக்கூடாது, இதுதான் கடைசி, இதுக்கு பிறகு ஏறக்கூடாது. ஆனால் சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் ஏற வைக்குதுன்னு இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஏறி முடிக்கிறான்.
இந்த இடத்துல வந்து பரியல் போட்டிருக்கு. நான் டிக்கெட்டுகள் இதெல்லாம் வந்து செக் பண்ணுவேன். வந்து போன முறை வரைக்கும் வந்து இல்லை, போன முறை வந்து இதெல்லாம் போடையில் இப்போ தான் போட்டிருக்கணும். மற்றது காட்டு யானைகள் நடமாறுவதால் மாலை நேரம் இரவு மற்றும் அதிகாலைகள் நடந்து செல்லுதல் ஆபத்தானது. அது இதாகவே அறிவுறுத்தலாக போட்டிருக்கணும். போன முறை வரைக்கும் இந்த இது இருக்குது தானே, இது எல்லாமே வந்து குன்றும் குழியுமாக இருந்தது, தண்ணியாக இருந்தது. ஆனால் இப்போ பாதைகள் மாதிரி செய்திருக்கிறேன். சரி, நான் மறைச்சவ ஏண்டா உன்னை மறைச்சவ? ரைட். உள்ளுக்குள்ளே வந்து பொலித்தீன் பாவனை மற்றது பொலித்தீன் பேக்குகள் வந்து உள்ளுக்குள்ளே விடுறணும் இல்லை. அப்போ நாங்கள் தண்ணி விட்டு கொண்டு வந்து நாங்கள் தண்ணி போதில்லை, அது இந்த லேபிளை கலட்டிக்கிட்டு அதில் விட்டவா. அதுக்காண்டி தான் அவைகள் அந்த இடத்துல நிற்கணும். மேலே வந்து எக்கச்சக்க க்ரௌட் நிம்பின போல் இருக்குது. ஏண்டா அப்படி மக்கள் வந்து போய்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வந்து 3 மலை ஏறுறோம். நேற்று வந்து கோல்டன் டெம்பிள், இன்றைக்கு சிகிரி ஏறுறோம், நாளைக்கு இன்னொரு மலை உண்டு ஏற போகிறோம். மலைக்கு ஏறுறதுக்கு போகிற வாசலுக்கு போகிறதுக்குள்ளேயே களைச்சிடுவோம் வேண்டாம். ஐயோ, நல்ல விடிய காலம் 5 மணி கிளம்பினா சூரிய உதயம் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி சூரிய அஸ்தமனத்துக்கு போனால் நல்ல. நாங்கள் 8 சொச்சத்துக்கு போகிறபடியா உச்சி வெயில் சூரியன் பார்க்க போய்கிட்டுருக்குறோம். போன முறை வந்து சூரிய அஸ்தமனத்துக்கு ஏறினாங்களாகும். எனக்கு பேர் ஏறிட்டு திரும்பி கொண்டிருக்கணும். போன முறை வந்து நாங்கள் ஏதோ ஒரு வாசலால் வந்து எங்களை வந்து இது மட்டுமே வந்து விட்டவன், இது மட்டுமே ஆட்டோவை கொண்டு வந்து நாங்கள் இதுக்கு இது எந்த வழியால் வர்றேன்னு தெரியல. ஆனால் வந்துட்டோம். ஆனால் இதில் வந்து ஃபாரினர்ஸ் டிக்கெட் எடுக்கிற இடம். ஃபாரினர்ஸுக்கு கிட்டத்தட்ட 9,000 அப்படி. ஃபாரினர்ஸுக்கு எங்களுக்கு 10 ரூபாயோ 100 ரூபாய் நினைக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒஃபிஷியல் டூர் கைடுன்னு போட்டு வச்சுக்கோங்க. டூர் கைடு யாராவது ஒஃபிஷியலாக வேண்டாம் வந்து இதில் பெற்றுக்கொள்ளலாம். சிகிரியாவது எக்கச்சக்க பேர் வைக்கணும். இந்த சைடில் ஃபாரினர்ஸ் தான் பாருங்க பாருங்க. இந்த பஸ்ஸுகள் எல்லாம் எனக்கு சைனீஸ் வந்துடுவீங்கன்னா. போன முறை வந்ததை விட இந்த முறை சரியான நீட்டாக வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து டிக்கெட் எடுக்கிற இடம். கொரோனா சுமக்க போய் நிற்கிறோம். இதில் டிக்கெட் எடுத்துட்டு அதில் போய் பார்க்கணும். முதல்ல எல்லாம் வந்து எங்களோட ஸ்கின்னை பார்த்து எல்லாம் விட்டுருவினோம். ஆனால் இப்போ அந்த ஐசியும் வந்து செக் பண்ணி வேணும். டிக்கெட் எடுத்துகிட்டு இதில் எடுத்துகிட்டு அங்கே போகும் தானே போய்க்கு வந்து ஐசி செக் பண்ணி வேணும். என்ன வந்து எனக்கு இந்தியன்ஸ் வந்து எங்களையும் மாரி இருப்பேன் தானே. அப்போ அவையிலக்காண்டி இதில் போட்டிங்கன்னா பாருங்க, 7:30லேருந்து 5:30 மட்டும்தான் திறந்திருக்கும் மியூசியம். இலவசம். 18 வயதுக்கு கீழே இருக்கிறார்களுக்கு வந்து இலவசமாக 100 ரூபாய் ஒரு ஆளுக்கு, 120 ரூபா ஒரு ஆளுக்கு. ரைட். இதில் வந்து உள்நாட்டுக்காரர் மட்டும்தான் எடுக்கிறது. மற்றது வெளிநாட்டுக்காரருக்கு வந்து இங்கால 50 மீட்டர் தூரத்தில் வந்து இருக்குது. அதையும் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். வந்தால் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அதில் நாங்கள் கேட்டுனாங்க அவையில்கிட்ட இருக்கிறாங்களுக்கு. அப்போ அவையிலும் வந்து சொல்லலை. ஹலோ ப்ரோ, may I know the price of entry ticket to foreigners? Indian they are giving me the half rate. You go there with passport. Okay. 10,000, அதாவது 10,710 ரூபாய் எடுத்துருக்கணும் ஒரு ஆளுக்கு. எங்களுக்கு வந்து 120 ரூபா பாருங்க, எவ்வளவு கூடாண்டு. அதில் பார்த்தீங்கன்னா சைனீஸ் கைடும் வந்து வந்திருக்கணும். சைனீஸும் எக்கச்சக்க பேர் இந்த பஸ்ஸில் வந்திருக்கணும். இது இந்த மெப்புகளும் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கணும் பாருங்கள். ரைட். இதில் டிக்கெட் இப்போ பார்த்துருப்போம் 10,170 ரூபா. இதே 10 பேர் வந்தால் வந்து 1 லட்சம் ரூபா. இதே 100 பேர் வந்தால் வந்து 10 லட்சம். அதே 1000 பேர் வந்து ஒரு நாளைக்கு வந்திருந்தால் 1 கோடி. பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு டூரிசம் எக்கனமி வந்து இந்த இடத்துல இருக்குன்னு. நாங்கள் சும்மா நார்மலாக பார்த்துட்டு போய்க்க இது வந்து ஒரு இடம் தானே, இதில் என்ன வேற போகுதுன்னு யோசிப்பீங்க. ஆனால் பெரிய ஒரு நிதி புரள்வு வந்து இருக்குது. இலங்கை வந்து முழுக்கமே வந்து இந்த டூரிசத்தை நம்பி தான் வந்து இருக்குது.
அந்த வகையில் இப்படியான இடங்கள் வந்து பெரிய ஒரு பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல அரைக்கரைவாசி வந்து வெளிநாட்டவரை தான் நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அவையிலும் வந்து ஆர்வத்தோடு இந்த இடங்களை வந்து பார்க்குறதுக்கு வந்துருக்கணும். என்ன இப்படி ஒரு இடம் யாழ்ப்பாணத்தில் இருந்தால் எப்படி இருக்குமே என்ன, ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்தால் 1 கோடி அப்போ பார்த்தேன் நீங்கள் பார்த்தது. இதில் அறிவுத்துறை கொஞ்சம் போட்டிருக்கணும். விலங்குகளுக்கு உணவு கொடுக்கவும், நான் குப்பை தொட்டியில் குப்பையில் போடுவோம், பொலித்தீன்கள் மற்ற இசைக்கருவிகள் பயன்படுத்துவதற்கு சதை, கட்டிட எச்சங்களை சேதப்படுத்துதல், தண்டைக்கு நோக்கிய குற்றம், உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. மற்றது வந்து ட்ரோன் வந்து இதில் ஃப்ளை பண்ண இயலாது. உள்ளுக்கு போகிறதுக்கு இங்கால, வெளியே போகிறதுக்கு இங்கால. மற்றது இந்த பொருட்களுக்கு மேலே கால் வைக்க வேண்டாமன்றது போட்டிருக்கணும். என்ட்ரன்ஸால் போவோம். இதில் போன முறை வந்து செக் பண்ணினோம் ஐடி, இந்த முறை என்ன மாதிரி என்று பார்ப்போம். டிக்கெட்ஸ் ஐடி තියන ළඟදී ජෙෆ්නා ஓகே தேங்க்யூ. எங்களை பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணினோம். அப்புறம் கேமராவை பார்த்தோன்னே நீங்கள் இலங்கையிலேருந்து வந்துக்கிறீங்க ரெண்டு பேரும் கேட்டுட்டோம். நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணத்துலேருந்து வந்துக்கிறோம் என்று சொன்னோம். ஏன்னா வந்து அவையில் வந்து நினைக்கிறோம் இப்போ இலங்கையிலேருந்து வந்து விலாக் செய்கிறாங்க அப்படி என்று. சரி, சிகிரியாக்குள்ளே ஏற போகிறோம். முதலாவதா ஒரு இந்த மாதிரி அமைப்பை தாண்டிட்டு அப்படி ஏறுறோம். இது எல்லாமே வந்து பழைய கட்டுமானங்கள். சபா நடந்து வரைக்க தெரியல, இப்போ மேலே காலுக்கே தெரியல, இதுக்கே கண்ணை கட்டுது என்ற மாதிரி இருக்கு. அங்கே செத்துருவேன்டா, நான் செத்துருவேன். அது வந்து இந்த நேரம் வந்து சுத்தப்படுத்தி கொண்டிருக்கணும். பாருங்க, இது எல்லாமே வந்து பண்டைய கால இடிபாடுகள். செங்கல் சுவரின் மீது நடப்பதை தவிர்க்கவும். நிலக்கீழ் நீர் வழி. நிலத்துக்கு கீழால் வந்து அந்த நீர் ஓடுற பாதை. இப்போ வந்து குழாய்கள் மூலம் ஓடுறது மாதிரி அந்த காலத்தில் வந்து நிலத்துக்கு கீழால் தான் இந்த தண்ணிகளை வந்து ஓடுறதுக்கு பயன்படுத்தி வைக்கணும். மற்ற இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு கைடு ஒரு ஆள் வந்து விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார் இது சம்பந்தமான விடயங்களை. சிகிரியாவுக்கு மேலே ஒரு தடாகம் ஒன்று இருக்கும். அந்த தடாகத்துக்கு வந்து இங்கே கீழே இருந்தால் வந்து நீர் போகும்னு சொல்லிடுவோம். அந்த காலத்தில் மோட்டார்கள் இல்லை, இயந்திரங்கள் இல்லை. அப்படி இல்லாத காலத்துலேயும் வந்து அவையில்ட்ட இருந்த அறிவியலை பயன்படுத்தி வந்து எந்த நேரம் அதில் தண்ணி நிற்கும் என்ற மாதிரி சொல்லி வந்தவன் மேலே போய் அதையும் வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மேலே போகிறது தான் சிக்கல். இதெல்லாமே வந்து இந்த தடாகங்கள்லாம் இதில் இருந்தான் வந்து அந்த நீர் போடுறதுக்கான வழிகள் செய்திருக்கு. அந்த காலத்தில் குழாய் அமைப்புகள் இல்லை தானே. அப்போ அந்த அழுத்தங்களை பயன்படுத்தி தான் வந்து தண்ணி போகிறதுக்கு வழிமுறைகள் செய்திருப்பினோம். இப்போ கூடுதலான புகைப்படங்கள் வந்து இதில் என்ன எடுப்பினோம், என்னடா இதில் இருந்து எடுத்தால் தான் அந்த சிகிரியாண்ட முழு விளக்கம் வந்து விளங்கும். இதுதான் அந்த வியூ பாயிண்ட். ஃபோட்டோ எதுவும் எடுக்கிறேன்டாரா, சிகிரியாவுக்கு முன்னாலே வந்துட்டா ஏறி முடிக்கிறோம். ஆனால் இதுலேருந்து வாங்க எப்படி இருக்கேன் சிகிரியா. சரி, அப்படியோ நாங்களும் 2-3 புகைப்படங்கள் எடுத்துட்டு போகிறோம். ஆனால் இதுலேருந்து இந்த பாதையிலேருந்து பார்க்க தான் அதுக்குள்ளே உள்நுழையிற அழகு வந்து தெரியும். இந்த இதுகள் எல்லாம் வந்து இன்னும் தண்ணி நிற்கிது இந்த தடாகங்களுக்குள்ள. இதில் வந்து எண்கோண பொய்கைன்னு போட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் எண்கோண வடிவில் இருக்கிற ஒரு நீர் தடாகம். இந்த இதில் போட்டிருக்கேன் பாருங்கள், நீர்ச்சோலை இலக்கம். எண்கோண வடிவத்தில் இருக்கிற தடாகம் தான். இந்த மாதிரி தடாகங்களில் இருந்தால் வந்து இதுக்கு நீர் இது போயிருக்கு. அதோட குழாய்கள் எதுவுமே இல்லை. நிலத்துக்கு கீழே அழுத்தங்களை மட்டுமே, ப்ரெஷரை மட்டுமே பயன்படுத்தி தண்ணி போயிருக்கு. அதோட இந்த கீழே இருக்கிற தண்ணி இருக்குது தானே, இங்கே இருக்கிற தண்ணி தான் மேலே மலை உச்சிக்கு வந்து வருமாவடா. இதில் இருக்கிற தண்ணி அதான் அந்த அழுத்தங்கள் இதில் பயன்படுத்தி செய்திருக்கணும். இதுதான் இந்த எண்கோண பொய்கை.
ஆனால் இதெல்லாம் அப்போ இருந்த மாதிரியே இப்போவும் இருக்கான்னு தெரியலை. சில வேளை புனர் அமைச்சிருப்பினா இந்த மாதிரி அமைப்பு ஒன்று இது இருந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா போலீஸார் வந்து எங்களை தேடி வந்து கொண்டிருக்கீங்கன்னா என்னது கண்டா வந்து எங்களை தேடி இல்லை எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கீங்கன்னா இவையில் வந்து டூரிஸ்ட் போலீஸ். கூடுதலாக இந்த முறை தான் நான் இந்த டூரிஸ்ட் போலீஸை வந்து எல்லா இடமும் காரன் டூரிஸ்ட் நிற்கிற எல்லா இடத்துலையும் இருக்கிறேன். அவைகள்ட்ட வந்து கன் இருக்காது, எந்தவித ஆயுதங்களும் இருக்காது. டூரிஸ்ட்டுக்கு கைட் பண்ணுற விதமாகவும் அவைகள பாதுகாப்பை உறுதிப்படுத்த விதமாகவும் வந்து டூரிஸ்ட் நல்லா மாறுற இடங்களில் வந்து அவையில் இருக்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட டூரிஸ்ட்டுக்கு ஏதாவது நீங்கள் பங்கம் விளைவிச்சா உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏதாவது ஆபத்து விளைவிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு எதிராக வந்து பின்னால் வர போலீஸ் வந்து சட்ட நடவடிக்கை எடுப்பினோம். இப்போ தான் அவையிலும் இதுக்குள்ள என்ட்ரி ஆகி கொண்டிருக்கணும். அதோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூரிஸ்ட்டை கவர்ற மாதிரி பொருள்கள் இது எல்லாம் வந்து விற்கிறதுக்காக இருப்பினோம். சில பேர் வந்து ஸ்கேமும் பண்ணுவினோம். இதில் வந்து கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. நாங்கள் மேலே ஏறிட்டு உயிரோட கீழே திரும்பினா கீழே வந்து காட்டுறோம் உங்களுக்கு. ஜரின் தயாரா? இனிதான் ஆட்டம் ஆரம்பம். பெரிய டாஸ்கி சமதரையில் எவ்வளோ வேண்டாம் நடக்கா, இப்படி மேலே நட வேண்டாம் என்னண்டு. ஐயோ மக்களே, இந்த வீடியோவில் அதிகமாக மூச்சு சத்தம் கேட்கும். சின்ன பிள்ளைகள் பார்க்காதீங்க. நாங்கள் வந்து கிழக்குலையாக பிரித்து விட்டுறோம். 2 பேரும் அங்கால போங்க, 2 பேரும் இஞ்சால போட்டு நாங்கள் 2 பேரும் போகிறோம். அவையில் எப்படி மேறிடணும் ஆக என்ன அகல் மலை ஏறி உடனே ஏறிடும். இவனையும் அவையிலோட விட்டுருந்தா இவனும் சேர்ந்து ஏறிடுவார். இவனை இணக்கத்துடைய ஆளை கூட்டிகிட்டு போகிறோம். ஏண்டா நின்று தான் போகணும். எனக்கே தெரியும் கஷ்டம் உண்டு, ஆனால் ஏறி முடிக்கணும். நாங்கள் எங்களால் மேலும் பாருங்க ஃபுல்லாக வந்து ஃபாரினர்ஸ் தானே. இதில் வந்து இந்த கழிவறைகள், வர்த்தக நிலையம், சபை மண்டபங்கள், நாக படக்குகை, ஆசன குகை, அப்படி கணக்கு விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே இருக்குது. நாங்கள தான் ஏறி முடிச்சுட்டு வருவோம்டா. ஒரு நகரமே வந்து இதில் நடத்தியிருக்கிறோம். பேர் மற்றது வந்து இதில் போட்டிங்கன்னா குளவிகள் கலைவதால் அமைதி காக்க உண்டு. இந்த குளவிகள் வந்து சும்மா வீட்டில் நிற்கிற குளவிகளில் காட்டு குளவிகள் கலைஞ்ச கதை. சரி, இந்த சிகிரியா குகையில் வந்து எக்கச்சக்க தங்குற இடங்கள் அமைப்புகள் எல்லாமே வந்து செய்திருப்பினோம். இதில் பாருங்க, இதில் எல்லாமே இருக்கிற மாதிரி அமைப்பு தான். கல்லினான வளைவு. சரி, கமோன் கமோன், என்ன எப்படியாவது காப்பாத்துரு. முண்டுக்கு தாட் இருக்கு, ஆனால் உச்சத்தில் இருக்கு. நாங்கள் அதை என்ட்ரி என்று தவறாக நினைச்சிட்டோம். எனித்தாண்டா என்ட்ரி. இவ்வளோ நேரம் வந்து ட்ரெய்லர் மட்டும்தான், இனித்தான் மெயின் பிக்சரே இருக்கு. இப்போ நீ நினைச்சா கூட திருப்பி போயிடலாம். ஐயோ, அப்படியே போயிட்டு இங்கே போயிட்டு வந்தா அந்த அங்கே போகணும். ஒவ்வொரு முறையும் நான் வரைக்க யோசிப்பேன், என்னென்னு சொல்கிறது, பார்க்க எல்லாருமே எங்களால் இயலாதுண்டா. ஆனால் அந்த இடத்துக்கு வரைக்கும் வந்து எல்லாருமே செய்யணும், எங்களால் முடியும், நாங்களும் செய்து காட்டணுமெண்டு வேற ஒரு துணிச்சல் ஒன்று தண்டவாளில் வரும். ஏறி அரவாசியில் போயிட்டு தான் ஐயோ எப்படியோ ஏறிட்டா சரி, கட்டாயமே கீழே இறங்கணும் தானே, அப்போ இறங்கிடுவோம். அதான் நல்ல ஹாத் ஒன்று அடிக்குது, பெருசா வைக்கேன்னு வரையில 12 மணிக்குள்ள ஏறி இறங்கினோம்னா சரியா. சில பேர் வந்து இது மட்டும் ஏறிட்டா அக்கள் எல்லாம் இறங்க போயிடும். அப்பா என்ன பிரச்சனையாண்டா, க்ரௌட் இல்லா நேரம் வரைக்கும் ஓகேடா. இது இடையில அதெல்லாம் அதால வந்து உள்ளுக்குள்ள மேலே எல்லாம் சுற்றி அந்த சிகிரியா குகை ஓவியம்னு சொல்லுவோம், அது அந்த அதெல்லாம் இருக்கு. அதாலையும் போடும், இதால போய் அதுக்கு ஏறி இதை பார்த்துட்டு
அதுக்கு போகலாம். அப்படி இல்லாட்டி இறங்க இறங்கலாம். ஓரம்போ பூமானி வண்டி வேறு இது என்ன வேறு தான் பரவாயில்ல. ஆக்கள் கூட இருக்க அப்படியே கொஞ்சம் ஸ்டெப்ஸாக வந்து போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இனி ஏணியால் தொடங்கிட்டு முதல்லலாம் வந்து இப்படியான ஏணி அமைப்புகளில் தனியாக கம்பி மாதிரி தான் போட்டிருக்கலாம். ஆனால் இப்போ கொஞ்சம் பாதுகாப்பாக வரக்கூடிய மாதிரி செய்திருக்கணும். காத்தடிக்க தான் பயமாக இருக்குது. ஒரு பக்கத்தில் ஃபோனும் ஒரு கையில் இதையும் பிடிச்சி கொண்டு நடக்க வேண்டியிருக்கு. சரியான பயங்கர காத்தா, அப்படி ஒரு காத்தையா. ஓ என்னடா காத்து. அப்படியோ வந்து இதில் ஸ்டக்காக நிற்கிற மாதிரிங்க. ஏன்னா அவ்வளோ க்ரௌட் மேலே நிற்குது. அப்படி காத்தப்பா, அப்படி காத்து. தெய்வங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கணும். இப்படி காத்து அடிக்க வேண்டியது எதிர்பார்க்கலையப்பா. ஆனால் இந்த முறை தான் இப்படி காத்து. இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன போயிடும், க்ரௌட் ஸ்டக் ஆகிடும். போராக்கள் வர்றாக்கள் எல்லாருமே வந்து இந்த வழியில் தான் வாரணம் குறுகிய ஒரு வழி. ஹலோ, ஹாய். காலெல்லாம் எல்லா ஸ்டேஜுக்கு வந்துட்டு, ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க தமிழாக்கள் வந்து இந்த இடத்துல ஏறி இறங்கினோம். இந்த இதுக்கு வந்துட்டோம். முதல்ல வந்து இப்படி கைதுகள் ஒன்றும் போடல. நாங்கள் இதாலையும் போகலாம், இதாலையும் வரலாம். இப்போ பார்த்தீங்களா லைனில் அப்படியே டூரிஸ்ட் நிற்கணும். நாங்கள் நிற்காமல அப்படி ஏறத்தான் உண்டு. போன முறை மலைக்கு வந்து நாங்கள் இந்த இடத்துல விழுந்துட்டேன். எப்படி கிரவுண்ட் இந்த சீசனுக்கு வந்துக்கிறியா? இன்றைக்கு 1 கோடி தான். எவ்வளோ ஒரு 1000 பேர் கட்டாயம் இருப்பாங்க. அப்படியிலேருந்து இருக்க மாட்டோம். இதில் பார்த்தீங்களா அப்படியோ இதில் ஆரம்பித்த லைன் அப்படியோ போய் அங்கே மட்டும் போய் 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 லைன்லேயே நிற்குது. லைன் தான் நிற்கிற இடமே இல்லை. மற்றது வந்து இதில் அந்த மலைக்கு நான் விழுந்தேன். மழை சீசன் யோசிப்பேன். அவன் அங்கே போயிட்டான். மற்றது இங்கால இப்படி வர்றதுக்கு முதல்ல இதில் ஒரு மலை ஒன்று இருக்கு பாருங்க. அதான் பிதுரங்கால. நாளைக்கு நாங்கள் இதில் வந்து ஏற போகிறோம். தொடர்ந்து 3 நாள் வேலை ஆக நிற்கணும்டா. அதில் ஏறி வேணும் கூடுதலாக. ஏன்டா சிகிரியாண்ட வியூ வந்து அதுலேருந்து பார்க்க இன்னும் நல்லா இருக்கும். நாங்கள் நாளைக்கு விடிய ஏறாமல் சூரிய அஸ்தமனத்துக்கு ஏறின வேண்டாம் ஓகேயா இருக்குது. இப்போ எங்களை சுற்றி வந்து ஃபுல்லாக வெள்ளைக்காரனாக வந்து கொண்டிருக்கிறோம். வெள்ளைக்காரன் நாங்கள் ஏறி கொண்டிருக்கிறோம். மற்றது என்ன ஃபம்பலண்டா வந்து அதில் ஃபோன் கொண்டிருக்கோம். மற்ற சப்பாத்தும் போட்டுருந்தோம். பார்த்துட்டு வெளிநாட்டுக்காரனான்னு கேட்டவன் ஐடென்டிட்டியை வேண்டி பார்த்தவன் காட்டிட்டு வந்து நாங்கள் வந்துட்டு யாழ்ப்பாணம்னு சொல்லிட்டு வந்தேன். அது தொடக்கத்திலே சொல்லியிருப்பேன். இதில் சொல்லணும்னு தோணிச்சா தான் சொன்னேன். ஈஸி பாய் ஈஸி இவ்வளோந்தான். இந்த இதை இப்படி ஏறிட்டோம்னா சரி, அவ்வளோந்தான் சரி. அரைவாசி நாங்கள் முடிச்சிடும். சரியா, இன்னும் அரைவாசி தான். அதோட சரி, அதோட கதை முடிஞ்சிடும். குதிக்க வேண்டியதா. கிட்டத்தட்ட அங்கேருந்து இதால் வந்து இதில் வர்றதுக்கே கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆகிட்டு. நீங்கள் அங்கே போகிறதுக்கு செத்த வீடு தான் போல இருக்குது. இடையில நின்றா வெயிலுக்கு நின்றா சோக்காக தான் இருக்கும். ஐயோ, ஆனால் இப்படி போகிறபடியாக வந்து கூடுதலாக அலுப்பு தெரியாது. சின்னதாக நகரம் பெருசாக அலுப்பு தெரியாது. ஆக்களோட ஆக்களாக பெம்பலாக போகலாம். இந்த பாதத்துக்கு வந்துட்டோம். இந்த பாதத்தில் ஒரு சர்ச்சை ஒன்று நிறைவேனது என்னென்று எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ இப்படித்தான் இருக்குது. இதால் தான் போகிற வார எல்லா நேரம் வந்து இந்த வழியால் தான் வாரணும். அதான் இவ்வளவு க்ரௌடாக இருக்கு ஐயா, இவ்வளவு க்ரௌடாக இருக்குது. பாருங்கள் மக்களே, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். அந்த உச்சிக்கு போகணும். கொஞ்சம் கொஞ்சமாக லைன் வந்து நகர தொடங்குது. சந்தோஷமாக இருக்கு. இறங்க மேலே ஏறாக்கள் வந்து நிற்கணும். அதுதான் ஏறி முடிச்சிருக்கலாம். இப்போ போன முறை ஏறக்கு இதில் எல்லாம் சரியான மழை. இப்போ தான் வந்து மெயின் பிக்சருக்கு வந்துக்கிறோம்.
இது அப்படி ஏறி முடிச்சோம்னா சரி. ஹலோ ஒடியா நெஞ்சையும் இருக்கிறான். ஃபோன் ஃபுல்லாமல் இருந்தா சரி. சோலி முடிஞ்சுது சாமி. ஓகே தொங்கலுக்கு வந்துட்டோம். காற்று தான் பயமா இருக்கு. காற்று அடிக்குது. ஓ இந்த ஒன்றுக்கு தெரியல பிதிருங்கல்ல ரோக்கு அதுலேயே வந்து கிழங்க பேர் இருக்கணும். அதுலேருந்து இதெல்லாம் சிகிரியாண்ட அழகை பார்க்குறதுக்காண்டி அந்த இடத்துக்கு போயினோம். நாங்கள் நாளைக்கு பிதிருங்கல்ல ரோக் தான் ஏற போகிறோம். சரி அடிக்கடி கூப்பிட்டு பார்க்குறேன். பின்னால் வாரிய ஆனால் இந்த மாதிரி களைப்பு தெரியலையே. தனியாக ஏறிங்க அதுதான் அது ஆக்கள் இல்லைடா. இது வேற எவ்வளோ க்ரௌட். இதில் இருக்கிற படிகளை பாருங்க இப்படி தான் இருக்கு. முதல்ல ஆரம்ப காலத்தில் வந்து இந்த படிகள் கூட இல்லாமல் வெறுமனே கயிறுகள் இதுகள் பாறைகளை பிடிச்சி தான் வேறு மாதிரி இருந்தது. இப்போ சேஃப்டிக்கு எல்லாமே வந்து பூட்டினா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்தா இவ்வளோ தான் வந்துட்டோம். உச்சிக்கு வந்துட்டோம்டாடே. வாவ் இதில் இந்த பார்க்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த மலை தொடர்கள் எல்லாம் வந்து எவ்வளோ அழகாக இருக்கு. இந்த அழகை ரசிக்கணும்னா அங்கேருந்து இங்கே வரணும், வராமல் ரசிக்கலாம். இப்போ நாங்கள் கடைசி ஸ்டேஜில் நினைக்கிறோம். பாப்பா ஹரி வந்துட்டோம். இதான ஐயா அந்த சிகிரியா. இந்த பாருங்க அந்த மேலையிலையும் வந்து வெக்கச்சக்க பேர் நிற்கணும். கிடைக்குது சரி முடிச்சுட்டா. நாளைக்கு அந்த விலை ஏறான். அதான் ஏறிட்டோம். எப்படி வராங்க தான் வேணும் இல்லாட்டி மேலே இருக்கலாம். எக்கச்சக்க பேர் வந்து பார்த்துட்டு கீழையும் வந்து இறங்கி கொண்டு இருக்கணும். ஓ அப்படி ஒரு க்ரௌட். நாங்கள் வந்த பாதை இதுதான். எப்பவுமே வந்து வந்த பாதையை மறக்கக்கூடாது. இதில் வேறுங்க இதால் தான் இறக்கணும். என்னதான் ஏறினாலும் வந்த பாதையால் தான் இறங்க வேண்டியிருக்கும். மேலே போவோம். சிகிரியாவுக்கு வந்துட்டோம். இதுலேருந்து ஃபோட்டோ எடுக்க வந்து வியூஸ்களும் நல்லா இருக்கும். இதில் வந்து ட்ரோன் வந்து ஃப்ளை பண்ண விடையலாது. பாருங்க வெள்ளைக்காரங்க சில பேர் வந்து கறக்கணும் கொண்டு விரும்பிடும், சில பேர் வந்து கறக்கக்கூடாது. இந்த சன்ஸ்க்ரீன் பூசிக்கொண்டிருக்கீங்க. நீங்கள் பூசினீங்களா சன்ஸ்க்ரீன்? வெள்ளைக்காரங்க பூசிக்கொண்டிருக்கலாம். அவங்க வெள்ளையா இருக்கிறாங்க, கறக்க கூட அடு பூசிக்கிறாங்க. நாங்கள் கருப்பா இருக்கிறோம், இதை விட கறக்க கூட அடு பூசிக்கிறோம். இதுல இருந்து பார்த்தா பாருங்க, இந்த காட்டை பாருங்க எவ்வளோ கிலோமீட்டருக்கு காடுகள்லாம் நம்பலாம். ஐயோ இந்த காடுல என்ன செய்தாலும் யாருக்கும் தெரியும். காடு தான். காடு மங்கால மலை தொடங்கிட்டு இனி மலை கேற போறோம். அதே இது எல்லாம் வந்து இந்த தடாகங்கள்லாம், நீர் தடாகங்கள்லாம். ஆனால் போன முறை ஏறினா கூட இந்த முறை கலைக்கல. ஏன்னா தெரியும் ஆக்களோட ஆக்களை ஏறினாவது தெரியல. சில வேலை இந்த கிளைமேட் காற்று கிளைமேட்டாக இருந்ததோ தெரியல. அதனால பெருசாக வந்து கலைக்கல. இதுதான் நீலேண்டு தொங்கல். இதெல்லாம் எக்கச்சக்க பேர் நின்று புகைப்படங்கள் எடுத்து கொண்டீங்கன்னா அதான் சூரிய அஸ்தமனம் ஆகிற நேரம் வந்தவண்ட இன்னும் நல்லா இருக்கும். இது நாங்கள் வந்தது வந்து உச்சி வெயில், அப்படியே தலைக்கு நேர வெயில், தலைக்கு நேர சூரியன். கொஞ்சம் ஃபோட்டோக்கள் எடுத்து லவ்வருக்கு அனுப்பிவிடன். ஆடா அப்படியோ நாங்கள் வந்த பாதையை பாருங்க, வந்தோம் தெரிஞ்சுருவாங்க. அங்கே இருந்து அப்படியோ நடந்து வந்த நாங்கள் அதில் தான்
புகைப்படம் எடுத்துனாங்க. இந்த காத்தடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்குதான்னு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா மண்ணுகளும் வந்து போட்டு கொண்டிருக்கணும். புனரமைப்பு பணிகளும் கீழே இருந்து கொண்டாடணும். அப்போ என்னட்டுமா கொண்டாடணும் பார்க்கணும் பாருங்க. இந்த பள்ளமான இடங்களுக்கு தானே இது எல்லாம் விழுந்துருக்கணும் வந்து மண்ணுகள் நிரவி கொண்டிருக்கணும். இவ்வளோ பேர் வந்து பாருங்க கீழே இருந்து அப்படியோ ஆக்கள் அங்கே இருந்து நின்று மண் மூட வருது, கீழே இருந்து வருது வந்து அப்படியே பாஸ் பண்ணி இதில் நிரவி கொண்டிருக்கணும். இதுகள்லாம் பரவாயில்லை. இந்த கதிர்காமத்தில் இப்போ கதிர்காமத்துக்கு அந்த வெஹிக்கிளில் போய் வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு முதல் தான் கீழே இருந்து சாமானியத்தை கொண்டு போகணும். மூடையில் வந்து தூக்கி கொண்டு போகணும். நல்ல காலம் நாங்கள் தண்ணி போத்தில் கொண்டு வந்ததில் அவ்வளோ குடிச்சிட்டோம். இல்லாட்டி நாக்கு செத்துரும். பயங்கர காத்தப்பா. காத்தடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்குதா பாருங்க. அவ்வளவும் காற்று தான். மற்றது வந்து சிகிரியாவில் கணக்கு வரலாறு ரீதியான சம்பவங்கள் கணக்கு இருக்குது. அது ஓரளவுக்கு தெரியும். ஆனால் வந்து சில விஷயங்கள் வந்து பிள்ளையா சொன்னால் அது பிள்ளையா போயிடும். அதனால் நான் இப்படியான வரலாற்று இடங்களுக்கு போய் பெருசாக அந்த தகவல்கள் வந்து கொடுக்குறேல. நான் வர்ற அனுபவங்கள் எப்படி வந்தார்கள், எப்படி செத்து பிழைச்சினார்கள் என்ற தான் காட்டிக்கொள்கிறாங்க. அந்த அதில் ஒரு தடாகம் ஒன்று தெரியும். அந்த தடாகத்தில் வந்து இப்போ வந்து தண்ணி நிற்குது. அந்த காலத்தில் செங்கற்களால் கட்டியிருக்கேன் பாருங்க. இந்த பகுதி எங்கே இருக்குன்னு தெரியும். எதுலையா இதாலே வந்துனாங்க. இது எங்கே இருக்குன்னா இதுக்கு பக்கத்தில் வேனை விட்டு நின்றுருப்போம். வந்து அதில் பார்க்கிங்கும் இருக்கலாம். இங்கால பக்கங்களுக்கெல்லாம் போன முறை வந்து சுற்றி தெரியல. இந்த முறை தான் சுற்றி தெரியல. எப்படி எல்லாம் படிக்கட்டாங்க. இதில் நீராடும் பொய்கை என்று போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற தடாகங்களுக்கு வந்து வளமையாக மழை நேரம் தண்ணி நிற்கும். அதை விட தண்ணி இல்லாத நேரங்களில் வந்து கீழே இருந்து அந்த நுண்துளைகள் மூலமாக வந்து மேலே ஏற்றப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் மோட்டர் இல்லை, ஒன்றுமே இல்லை. சின்ன துளாய்கள் அழுத்தங்களை வச்சு மேலே ஏற்றி வைக்கிறேன் தண்ணியை. இப்போவே இந்த மண்ணுகள் எல்லாம் தூக்கி கட்டி கொண்டு வந்து போடுறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் இப்படி கட்டியிருக்க பாருங்க. அதுக்காண்டி தான் இந்த கூடுதலாக ஃபாரினர்ஸ் எல்லாருமே வந்து இப்படியான கட்டிடக்கலையில் பார்க்குறக்காண்டி இந்த இடத்துக்கு கஷ்டப்பட்டு வரணும். பின்னால் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த சிகிரியா மேலே வந்து துப்புரவாக்குறதுக்கு இருக்கணும். இலைப்பாடுறதுக்கு ஆகலாம். மத்தியான சாப்பாட்டுக்கு இருக்கணும். இது வந்து அந்த காலத்தில் காணப்பட்ட இருக்கைகள். சரி, அப்படியோ ஏறி மேலே எல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்க போகிறோம். அந்த சிகிரியா குகை ஓவியங்கள் இருக்குது தானே, அது போய்க்கு தான் அப்படியே நாங்கள் பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இறங்கிட்டு அதையும் உங்களுக்கு காட்டிட்டு போகிறோம். ஏன்னா நம்ம மேலே கிணறு நேரம் வந்து நிற்கலாது. எனக்கு பேர் வந்து கொண்டிருக்கணும். அவளுக்கான வழி நாங்கள் விடணும். அதனால் இறங்குவோம். இதில் பார்த்திங்கன்னா இறங்குறவங்க வந்து அவ்வளோ லைன் நிற்கிது. அந்த பிதுரங்களை அந்த ரொக்குலேருந்து பார்க்க வந்து சிகிரியாண்ட வியூ வந்து இனிமேல் அழகாக தான் இருக்கும். இப்போ ஓகேயா இருக்குது. இந்த மழை காலங்களில் சிலவில் ஏறுவோம். போன முறை வரைக்கும் மழை காலம் இந்த படிகளெல்லாம் வழுக்கும். சப்பாத்து போட்டாலும் வழுக்கும். இதுக்கு முதல் இந்த படிகள் எல்லாம் இல்லாத நேரம் இப்படி ஏறக்க வந்து கரணம் அந்த பின்னா மரணம்னு தான் சொல்லலாம். இப்போ வந்து படிகள் போட்டிருக்கணும். மற்ற இந்த சேஃப்டி இதுகள் எல்லாம் போட்டிருக்கணும். முதல் வந்து இப்படியான அமைப்புகள் இதில் கயிறு கட்டியிருக்கணும். இதை பிடிச்சி தான் வந்து இறங்கணும் ஏறணும். இப்போ இங்கால வேலியெல்லாம் போட்டிருக்கணும். அப்பா என்ன லைன் அப்போ இங்கே கீழே வேறுங்க அவ்வளோ லைன் நிற்கிது. ஐயோ இறங்கக்கு தான் தோணுது. இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கிறோம். பயங்கர சிலோவாக இறங்குதா லைன். ரங்குங்க ஐயா ரங்குங்க. இன்னுக்கு ஒரு ஐயாட்ட சிக்கிட்டோம். ஐயா ஸ்லோவாக தான் இறங்குறார். நான் அவையில் வந்து ஏறிட்டு இறங்கினவே அதுக்கு நாங்கள் ஒரு சல்யூட் ஒன்று அடிக்கணும். எப்படி இருக்கு பாருங்க மேலேருந்து பார்க்க. அவ்வளோ க்ரௌட் கூடிட்டு
சின்னால் ஒரு ஆள் ஏறினவா ஆள் உயரத்தை பார்த்து ஆள தொடங்கிட்டு. சின்ன வயசுல நாங்கள் வந்திருந்தோம் அப்படித்தான் அழுதுருப்போம். நாங்களாச்சும் வெயிலுக்கு முன்னால் இறங்கிட்டோம். இப்போ ஏறாக்கள் நிலைமை யோசிக்க தான் கவலையாக இருக்குது. அவ்வளோ வெயில். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ரௌட் நிற்குதாண்டு. அதுலேருந்து இதில் வர்றதுக்கு ஒற்று மத்தியாலம் ஆகும். அதுக்கு பிறகு இந்த லைன் வந்து நகரணும், ஒன்றா தான் நகரணும். நகர செத்தான் மக்கள் இதில் நிற்கணும் பாருங்க. இப்படி இங்கே வந்து தண்ணி டேங்க் இருக்குது. அது ஒரு மொத்த கழுவம் வந்து போய் கொண்டிருக்கோம். மற்றது இந்த இடத்துல பார்த்தோம்னா இதில் குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுக்கணும், குடி தண்ணீரும் இருக்குது. மற்றது இதில் பாருங்க இந்த நீல கலர் ரோடாக போட்டிக்கணும் தானே. இவையெல்லாம் வந்து டூரிஸ்ட்டை செக் பண்ணுற ஆக்கள். டூரிஸ்ட் வந்து எடுத்துக்கணுமா இல்லையாண்டு டிக்கெட்ஸ் எடுத்துக்கணுமான்னு செக் பண்ணுறாங்க. கிஃப்ட் ஃப்ரம் த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஓ, சிகிரியாலையும் இந்தியாண்ட இது ஒன்று கிடக்கு. குடிப்பதற்கு மட்டும் தண்ணீரை வேஸ்ட் ஆகாங்க. நல்ல தண்ணி வசதியும் வந்து இதில் செய்திருக்கணும். ஃபுல்லாக வெள்ளக்காரன் வரைக்கும் நாங்கள் அந்த கால்குலேட் பண்ணி கொண்டு வந்தோம் தானே 1000 பேர் வந்தால் 1 கோடிண்டு. ஆனால் இப்போ இந்த சீசனில் பார்க்க வந்து ஒரு நாளைக்கே சிலவில் 1 கோடி சேரும் போல தான் கிடக்கு. அவ்வளோ பேரும் வெள்ளக்காரன். மேலே நிற்கிறதுலேருந்து கீழே சகல பேரும் வெள்ளக்காரன். இல்லை சகல பேருமெண்டா கூடுதலான மக்கள் நிற்கணும். எங்கட ஆக்கள் நிற்கணும். இதில் வந்து இப்போ தான் நாங்கள் இந்த தண்ணி எடுக்கிறோம். இந்த வாட்டர் பிளான் வந்து இந்தியாவில் கிஃப்ட் கொடுத்துருக்கணும். இந்திய மக்களின் அன்பளிப்பு என்ற இதிலே போட்டுக்கணும். நாங்கள் எப்படி இறங்குறோம், ஓவியத்தையும் பார்த்துட்டு அப்படியோ கீழே இறங்கி நிற்போம். என்ன மேலே நிற்போம் தான் பார்த்தா நண்பர்கள் வர மாட்டோம். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடாக இருக்குது. கீழே இருக்கிறார்கள் வர்றதுக்கு இடம் கொடுக்கணும். அதான் சீசனுக்கு இந்த பிரதானைக்கு. ஆனால் சீசனுக்கு வரை இருக்கிறோம். இதில் எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களும் ஏறிக்கொண்டிருக்கணும். அதில் கண்டு கதைச்சவ. இப்போ நாங்கள் சிகிரியா குகை ஓவியங்களை பார்க்குறக்காண்டி போய்கொண்டிருக்கிறோம். இனி க்ரௌடாக இருக்காது. ஏன்னா இதிலேருந்து இது மட்டும்தான் ஏறுறது குறைய வழி. அங்கால இறங்குறதுக்கு இதால் தான் இறங்கணும். எப்படி இருக்கு பாருங்க. அப்படி காத்தப்பா நல்ல வாசம் அடிக்குது. வெள்ளைக்காரன் பர்ஃப்யூம்ஸ் வாசம். பளிங்கு சுவர். இது வந்து பளிங்கு சுவர். இதில் சுவத்தில் கை தொடக்கூடாது, இதை சேதப்படுத்தக்கூடாது வந்து போட்டு வச்சுக்கணும். அப்படி ஏதாவது செய்தால் தண்டனைக்குரிய குற்றம். அதில் நிற்கணும். ஆக்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து நிற்கணும். அதில் வந்து கைட் நிற்கன்னா யோசிச்சேன். ஏன் இவ்வளோ கைட் நிற்கணும் வந்து. ஆனால் ஃபாரினர்ஸ் வந்து ஃபாரினர்ஸ் வந்து நிற்கணும். அவைகளுக்கு விளங்கப்படுத்துறதுக்காண்டி நிற்கணும். இதுதான் கண்ணாடி சுவர். முதல் வந்து கண்ணாடி மாதிரி இருந்திருக்கும். பிறகு இதாக இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஆஃபீஸர்ஸ் நிற்கணும். இவைகள் வந்து அதை நாங்கள் தொட்டாலோ இல்லை சேதப்படுத்தினாலோ அதுக்கான தண்டனைகள் ஃபைன்ஸ் வந்து கொடுக்கணும். அடுத்த டாஸ்க் இப்படி வளைஞ்சு ஏறிட்டு வளைஞ்சு இறக்கணும். ஆனால் இது பரவாயில்ல. ஏறுற வழியை புரியும்பா, இறங்குற வழி புரியும்பா. இப்போ நாங்கள் போகிற பகுதிக்குள்ளே வந்து ஃப்ளாஷில் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறதுக்கு தடை. ஏன்னா வந்து சிகிரியா குகைகள் வந்து நாங்கள் ஃபோனில் எடுக்க பெருசாக ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஃப்ளாஷில் வீடியோஸ் எடுக்க வந்து அது இந்த ஓவியங்கள் மங்குதுண்டு அதை தடை செய்து முதல் தொடக்கத்தில் விட்டவை இப்போ தடை செய்து இந்த அதிலே போட்டுருக்கு பாருங்க. ஃபோட்டோஸ் வீடியோஸ் தடை என்று. அதோட தொடுதளம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் கீழே போகிறனாலும் போகலாம். கீழே போனால் கீழே இறங்கும். நாங்கள் மேலே ஏறிட்டு ஒருக்க பார்த்துருப்போம். வந்து நாங்கள் டு கர்வ் பெயிண்டிங் சிங்களத்துலேயும் இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கணும், தமிழில் போடலை. ஆனால் அதில் வந்து கணக்க மொழியில் போட்டிருக்கணும். எவழி நாட்டு சூறா தரிப்பிடம் நோ ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபிக்கு என்ன எழுதியிருக்கிற பாருங்க. தமிழை கொண்டு வச்சுக்கிறாங்க. இதே போட்டிருக்கணும். இதில் வந்து புகைப்படங்கள் எடுக்கிறதுக்கு தடை. உள்ளுக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். உள்ளுக்குள்ளாக்கு வந்து புகைப்படங்கள் எடுக்கிறதுக்கு தடை. அதனால் நாங்கள் எடுக்கல. உள்ளுக்குள்ளே வந்து இந்த ஹிஸ்ட்ரி வகுப்பில் படித்தோம் பாருங்கள். சிகிரியா குகை ஓவியங்கள் அதுகள்லாம் கிடக்கு. அதோட அதிகாரிகள் ஒரு 4 அதிகாரி நிற்கிறோம். ஒரு குறுகிய இடம் தான், அதுக்குள்ள 4 அதிகாரிகள் நிற்கிறோம். இப்போ நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் தருவினோம். இல்லாட்டியும் உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு வரலாற்று சின்னம். அப்போ அது மங்கு தான். அடிக்கடி ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறபடியாக மங்கு தான். அதான் எடுக்கிறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. இன்னும் வந்து ஆக்கள் வந்து கொண்டே இருக்கிறோம். இறங்குறது வந்து வேறு வழி என்றபடியாக வந்து
ஸ்பீடாக இறங்கி கொண்டுட்டோம். இனி அப்படியே கீழே போய் கீழே இருக்கிற விஷயங்களையும் வந்து காட்டுவோம். இது எவ்வளவு பெரிய பெருங்காடு பாருங்க. ஆனால் அந்த பெருங்காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய புத்தர் சிலை ஒன்று வச்சுக்கணும் நின்ற நிலையில். இறங்குறோன்னு பார்த்தா இன்னும் இறங்கி முடியலை, இன்னும் தூரம் இருக்கு. முதல்லலாம் என்னென்ன ஏறின வேண்டும் இந்த யோசனை ஒன்று இருந்துக்கும். இந்த பாருங்க இதில் இந்த பாறைகள் இப்படி அரிஞ்சு வச்சுக்கணும் தானே, இந்த கிரிப்புகளை பிடிச்சி தான் ஏறி வேலையிலெல்லாம் ஆக்கள் செய்திருப்பினோம். இதில் குரங்கள் நிற்கிது, வேலைக்கு வந்து ஃபீட் பண்ண வேண்டாம் வந்து சொல்லியிருக்கு. இவ்வளோ தூரம் ஏறிட்டு வந்து பாருங்க. ஒரு விஷயம் செய்கிறேன்டா வந்து அந்த விஷயம் செய்கிறதுக்கு முன்னா பயமாக இருக்குது. அது செய்து முடிச்சுட்டு வந்துட்டு இப்படி நாங்கள் விஷயம் செய்திருக்கிறோம்ன்றதை பார்க்க அது ஒரு பெருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு தனி சந்தோஷம். தனிமலாக்கிட்டு அடுத்தது இதில் வந்து கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. இந்த அரசர்கள் இருக்கிற ஒன்று கூடுற இடம் இருக்குது, கழிப்பறை இருக்குது, எல்லாமே அப்படியே உங்களுக்குமே வந்து காட்டிட்டு போகிறோம். இது எல்லாமே வந்து எக்ஸிட் வெளியார வழியில் தான் இருக்குது. இதில் போட்டு பாருங்க ஆடியன்ஸ் ஹால். இதில் வந்து எல்லோரும் ஒன்று கூடுற இடம், ஏதாவது மீட்டிங்குகள் அப்படி இப்படி என்ற வந்து எல்லோரும் ஒன்று கூடுற இடம். இதுதான் அந்த இருக்கைகள், அரசர்கள் இருக்கிற இருக்கைகள். இதை சுற்றி மந்திரிகள் இஞ்சால இருப்பினோம், அப்படி சுற்றி எல்லாருமே வந்து இந்த இடத்துல இருப்பினோம். இதுலேயும் வந்து அரசர்கள் வந்து இருக்கிற இடம். இந்த கல்லுகள்லாம் வந்து செதுக்கணும். இந்த இடங்களை சுத்தமாக்குறதுக்கு ஆக்களம் வந்து நிற்கணும். அதோட இந்த கைடு இருக்கணும் தானே. கைடு வந்து ஒவ்வொரு டீமை கூட்டிக்கொண்டு மேலே போயிட்டு ஒரு காலம் கீழே இறங்கணும். கஷ்டமான ஒரு வேலை தான். ஆனால் கைடுக்கு எவ்வளோ கேப்பினமெண்ட் தெரியல, இருக்கா அதையும் பிடிச்சி விசாரிப்போம். மற்ற இதை பாருங்கள், இது வந்து கோப்ரா மாதிரி அமைப்பு, நாகத்தின் ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் நாகப்பாறை என்று போட்டிருக்கு போல். அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடணும். அதை பார்க்க ஒரு நாகம் ஒன்று தலையை நட்டி கொண்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதிலே போட்டிருக்கணும் இது என்ன சாமான், நாகப்படக்குகை, அது சம்மந்தமான விவரங்கள் வந்து இதில் போட்டிருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் விற்று கொண்டிருக்கணும். அதோட இதுதான் வந்து அந்த சிகிரியா குகை ஓவியம். இதுதான் அந்த குகைக்குள்ளே இருந்த ஓவியங்கள். நாங்கள் மேலே வந்து புகைப்படம் எடுக்கலாம், வீடியோக்கள் எடுக்கலாம், அதனால் விட்டு வந்துடும். இதில் பாருங்க, இதில் அந்த டூரிஸ்ட்டை கவர்ற மாதிரி இதில் வந்து வச்சுருக்கோம். ஆனால் என்னென்னு சொல்கிற வளமையாக நாங்கள் வெளியில் வேண்டதை விட இதில் கொஞ்சம் விலை கூட பார்த்தான் இருக்கும். பாகின்ஸ் பண்ணிவிடும். நம்ம இவ்வளோ கேட்குற விலை 1000 ரூபா 2000 கொஞ்சம் கூட சொல்லிவிட்டு இப்போ பாகின் பண்ணிவிட்டு கூப்பிட்றார், கேட்குற விலையை கொடுத்துட்டு போகணும். சின்ன அந்த யானை இது இருக்குது தானே, அது வந்து 2000 ரூபாய்க்கு கொடுக்குறார் ஃபாரினர்ஸுக்கு. கூடுதலாக நாங்கள் வெளியில் வேண்டதில் ஆகும். இந்த இடங்களில் வேண்டங்க விலை கூட பார்த்தான் இருக்கும். இதுலேயும் வச்சுருக்கு தானே. டூரிஸ்ட் விரும்புகிற பொருட்கள்லாம் இதில் வச்சுக்கணும். இதில் இறங்கினோடனே பாருங்கள், இங்கே கூல்ட்ரிங்குகள் இதெல்லாம் வச்சுக்கணும். ஏறினது வேறு பாதை, இறங்கினது வேறு பாதை. இங்கால பார்க்கிங் ஒன்றுக்கு வந்திருக்கு. சில நாங்கள் விட்ட பார்க்கிங் கண்டு தெரியல, பார்ப்போம். இதில் பாருங்கள், இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து விற்று கொண்டிருக்கணும். ஜூஸ் கடை எல்லாம் இருக்குது. ஜூஸ் கட்டினாங்கள். அவகாடோ எவ்வளோ உண்டு, 600 ரூபா சொல்லினோம். வெளியில் ஒரு 300 ரூபாய்க்கு குடிக்கலாம். இந்த இடத்துல போய்க்கு இந்த சிகிரியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இதில் வச்சுக்கணும். நினைவுக்கு இலங்கை வர்றீங்கன்னா, இலங்கை வந்த நினைவுக்கு நீங்கள் இந்த மாதிரி கிஃப்ட்களை வந்து வேண்டிக் கொண்டு போகலாம். அதில் வேணுங்க. ஆனால் நீங்கள் விலைகள் வந்து நீங்கள்லாம் பார்கின் பண்ணி பெற்றுக்கொள்ளணும். வித்தியாசமான இதுகள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து அருகம்பையில் பார்த்த இது எல்லாம் நாங்கள் கூடுதலாக வேண்டது வந்து இந்த மாதிரி இதெல்லாம் சீப்பாக இருக்குமென்று வேண்டிட்டு போகிறது. மிச்சம் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஆனால் நல்ல அழகான பொருட்கள் எல்லாமே இருக்குது. ஒரு மாதிரி மேலே இறங்கிட்டோம். அதோட அந்த இடத்துல வந்து எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருந்தது. வெளியில் போய் தான் இளநீர் இல்லாட்டி ஜூஸ் ஏதாவது குடிக்கணும்.
என்னென்னா வெளியேறையில் இதால் தான் மேலே ஏறினாங்க. இது இறங்குற பாதை தனியாக இவ்வளோ பேர் வந்து அப்படியே படையெடுத்து வாரின வாக்கள் எல்லாரும் வரேன். சீசனுக்கு இந்த முறை தான் நானும் ஏறி இருக்கிறேன். விடைபெறுகிறோம் நாங்கள் சிகிரியாவில் இருந்து. டிக்கெட் கவுண்டருக்கு வந்துட்டோம். இனி அங்கே வாகனம் நிப்பாட்டின இடம் மட்டும் நடந்து போகணும். ஐயோ, கீழே வந்து இந்த நீர் தண்ணி வசதி வந்து செய்திருக்கணும். இவ்வளோ க்ரௌட் பாருங்க வந்தோண்டே இருக்கணும். இதில் ஆம்புலன்ஸ் நிற்கிது. யாருக்கோ ஏதோ சீரியஸ் ஆகிட்டு போல் ஆம்புலன்ஸ் வந்தது. சவா எல்லோரும் பஸ்ஸாக வரணும். இன்னும் இவ்வளோ பேர் வந்தோன்ட்டுருக்கேன் பாருங்கள். நான் நினைக்கல விடிய நாங்கள் நினச்சி நாங்கள் ஒரு நாளைக்கு 1000 பேர் வருவீங்கமாண்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெக்கச்சக்க பேர் ஒரு 10,000 பேர்கிட்ட இன்றைக்கு தொடங்கி எல்லாம் வந்துருக்கேன் போல இருக்குது. சரி, இப்போ வந்துட்டோம். இங்கே வரிய இருக்குங்க, அவ்வளோதான் நார்மல் ப்ரைஸ். இப்போ தான் இதில் போய்க்க நாங்கள் யோசிப்போம் ஏன் இதில் வச்சுக்கணும் வண்டி. இந்த வெயிலுக்கு போயிட்டு வரைக்க இதில் குட்டிச்சா தான் ஒரு இதாக இருக்கும். ஒன்று அடிப்போம். இதில் வந்து 100 ரூபா ஜூஸ் நாரந்து அதில் வந்து ஒன்று அடிப்போம். சுட சுட எங்களை சோளம் பார்த்து நாங்கள் 100 ரூபாய் உண்டு வண்டி குடிச்சிட்டு போனால் சரி. பேக்ண்ணே பேக் வேணுமாடா? கையில் தான் சுடுதான். அப்படி சோளனை கடிச்சு கொண்டு போய் முதலாவது சப்பாத்தை கலட்டி வைக்கணும். சப்பாத்து காலை அண்டுது கனகாலத்துக்கு அப்புறம் போட்டது. இது வரைக்குமே ட்ரிப்புக்கு கொண்டு வந்தது. இன்றைக்கு தான் சப்பாத்து எடுத்துருக்குறான். இனி தான் தேவைப்படும். அங்கால மேலே நாட்டுக்கு போகிறோம். அதனால் இன்றைக்கு ஒரு ட்ரையலுக்கு எடுத்து போட்டிருக்கோம். நல்லா இருக்குது. சரி போடுறத விட சப்பாத்தோட ஈஸியாக இருக்குது. இங்கே ஸ்கூல் ட்ரிப்ஸ் எல்லாமே வந்து கூட்டி வந்துக்கணும். அதான் நான் பார்க்கிங்க்கு வந்துட்டா இந்த இடத்துல டூரிஸ்ட் விளையாட்டு ஜாமான்கள் எல்லாமே வந்து வச்சிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டிகள் போகுது. இந்த வில்லேஜ் சஃபாரி இங்கே வந்து செய்வினோம். நாளைக்கு நாங்கள் வில்லேஜ் சஃபாரியும் வந்து போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுலேருந்து மாட்டு வண்டியில் கூட்டி கொண்டு போய் அந்த போட்டில் கூட்டிகிட்டு போய் ஒரு கிராமிய உணவு சமைக்கிற மாதிரி அப்படியான விஷயங்கள் இருக்குது சிகிரியாவில். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சிகிரியாவிலேருந்து போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல நின்றுட்டு வீடியோக்கள் எடிட் பண்ணிவிட்டு இனி மதியத்துக்கு என்ன நடக்கின்ற பாப்போம். கறி சோறு கறி கார் வாஷ் போட்டு கிடந்தது. இன்றைக்கு இங்கே குளங்கள் தேடினாங்க. குளங்கள் கிடைக்கல. ஃபுல்லாக டஸ்ட் ஆகிட்டு ராசாத்தியை வந்து இன்றைக்கு கழுவ போகிறோம். இந்த ஸ்டிக்கர் ஒட்டினா பிறகு முதல் முறையாக சர்வீஸ் ஸ்டேஷனில் இன்றைக்கு தான் கழுவுறோம். இவ்வளோ காலம் கையால் குளக்கரையில் விட்டு கழுவினாங்க. இன்றைக்கு சர்வீஸ் ஸ்டேஷனில் ஒரு அடி ஒன்று அடிப்போம். அடித்தா ஒரு பொலிச்சிங்காக வரும். ஏன்னா சரியான ஒரு டஸ்ட்டாக வந்துட்டு இங்கே குளங்களையும் காணல. ஒரே ஒரு குளம் இருக்குது. ஆனால் அது பெரிய குளம். அதில் விட்டு கழுவுற எல்லாமே டேஞ்சர். அதனால் ஓசிலே விட்டுட்டோம். இப்போ நாங்கள் நடுவில் கையால் கழுவைக்க இந்த இதழுக்கில் இருக்கிற இதழ் இருக்குன்னு தானே அதெல்லாம் போகாது. இதால் கழுவினா வந்து போகும்.